Welcome dear brothers and sisters who are there in Bangalore. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Thank you so much for your valuable time to be part of this mentors conference now in this month of August. ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் அனைவரும் வந்து இந்த மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பங்கு பெறுவது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை வரவேற்கிறேன். Whenever I come to Bangalore, we see very immense need of the right interpretation of the word of God for the people of God in Bangalore. எப்பொழுது நான் பெங்களூருக்கு வந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே வருகிற ஒரு காரியம், பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு சரியான முறையிலே விதத்திலே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், அவர்களுக்கு சரியான புரிதல் உண்டாக வேண்டும் என்பதே என்னுடைய பாரம். How many of you agree that you need to have the right interpretation of the word of God? எத்தனை பேர் விரும்புறீங்க சரியான வழியிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி? How many of you agree with that? ஆமென், ஆமென். Wonderful. There is every chance for any pastor or any leader to get a wrong interpretation of the word of God and mislead many people. ஒவ்வொரு வேதத்தை போதிக்கிற ஊழியர்கள், போதகர்கள் வசனத்தை வெளிப்படுத்தும் போது, பிரசங்கிக்கும் போது வேறு விதமான புரிதலிலே, வேறு விதமான அர்த்தத்திலே அதை கொண்டு போக வழி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. Always remember, it is a responsibility of any pastor or minister or leader to have the right interpretation of the word of God. எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்கள் போதகரோ அல்லது பிரசங்கியாரோ யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சரியான வழியிலே நாம் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டியது அவசியம். In our lives we should give the topmost priority for the wisdom. நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் தேவையானது ஞானம். I will show you one reference now. அதற்கு ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு. All of you please open your Bibles. Luke chapter 10 verse number 38 to 42. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை. The first session is called why training. You can note down. இந்த முதலாவது கேள்வி என்னவென்றால், ஏன் நமக்கு பயிற்சி தேவை? Why training? ஏன் பயிற்சி வேண்டும்? My dear brothers and sisters, this is not a meeting. சகோதர சகோதரியரே, இது ஒரு கூட்டம் அல்ல. This is called training program. இது பயிற்சி பெற வேண்டிய ஒரு நேரம். Meeting means you can take it casual or whatever the timings, this and that, you can have some relaxation, this and that. But training is specific people who pay the price and come for the specific learning. நீங்கள் சாதாரண கூட்டமானால் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் நேரத்தை செலவிடலாம், கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணலாம். ஆனால் பயிற்சிக்காக வந்திருக்கும் போது நீங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கொடுத்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்பதனாலே, நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்பதனாலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். Always remember, we need to pay the price for earning the wisdom. எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை கொடுக்க வேண்டியது அவசியம். Yes, all of you please open Luke chapter 10 verse number 38 to 42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். Yes sir, you can read in. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Hallelujah. Hallelujah. How many of you know this portion? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பகுதி, வேத பகுதி?
Many people know this portion. அநேகருக்கு இது தெரியும் இந்த வேத பகுதி. But here I want to bring out the reality of Martha mindset and Mary mindset. ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக மார்த்தாளுடைய மனநிலை மற்றும் மரியாளுடைய மனநிலையை நான் உங்களுக்கு குறிப்பாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். Please observe that Jesus Christ came to their home. நீங்க தயவுசெய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். See the type of Martha minded people. பாருங்க அந்த இடத்துல மார்த்தாளுடைய மனநிலையை உடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள். She is telling, அவள் என்ன சொல்லுகிறாள்? Martha was cumbered about much serving. மார்த்தா அநேக காரியங்களை குறித்து அவர் கவலையா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 40 verse, that is no. 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார். Beautiful word. Martha was cumbered about much serving. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து கலக்கம் அடைந்தவளாய் காணப்படுகிறாள். I see in these days many pastors, ministers, leaders appear to be so much too busy. நான் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அநேக போதகர்கள் மற்ற பாஸ்டர்கள் எல்லாம் அநேக காரியங்களை குறித்து மிகவும் வருத்தமடைந்து கலக்கமடைந்து பிஸியாக இருக்கிறாங்க. Thinking that they are serving God. அவர்களுடைய நினைவெல்லாம் என்னவென்றால் இப்படித்தான் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Just like Martha mind. மார்த்தாவை போல நினைவுள்ளவர்களாய் அதை செய்து வர அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். My dear brothers and sisters, those who are listening to me, make it a point that you cannot have Martha mindset in your life. அருமையான இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இவனமான மார்த்தாளுடைய மனநிலை உடையவர்களாக நீ ஊழியத்தை செய்யவே கூடாது. And she is also telling to Jesus Christ, Lord, dost that thou not care that my sister hath left me to serve alone? அது மாத்திரமல்ல, இயேசுவினிடத்திலே அவர் இவ்விடமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்துகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். She is complaining. அவள் அந்த இடத்துல கம்ப்ளைன் பண்ணுகிறாள். அவளை குறித்து ஒரு கம்ப்ளைன் பிராது கொடுக்கிறாள். Thank you. My dear brothers, sisters, pastors and leaders, please listen to me carefully. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, போதகர்களே, பிரசங்கிமார்களே, தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். I am giving one statement now. ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Anybody who says that Jesus Christ is their Lord, you cannot complain about anything. யார் யார் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதை குறித்தும் குறை கூறவே கூடாது, பிராது சொல்லவே கூடாது. If any pastor, minister, leader is complaining about something, means he is not connected to the God part inside of him. யார் யார் இந்த வண்ணமா யாராவது குறை சொல்லுகிற குணத்தை உடையவர்களாக இருந்தால் தேவனுடைய கரம் அல்லது தேவனுடைய பிரசன்னம் அவருடைய உள்ளத்திலே முழுமையாக இல்லை என்பதுதான் அர்த்தம். If God is involved in your life, you cannot have problems. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் இருப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. Yesterday I was in different places. Some of the people told me in Bangalore, pastors have more problem than the congregation. நான் நேற்று சில இடங்களுக்கு சென்றிருந்தேன். அவர்களே அநேகர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டேன். போதகர்களுக்கு தான், பாஸ்டர்கள், மேய்ப்பர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் இந்த பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறது என்று சொன்னார். I don't know whether it is true or not. You should only decide. நீங்கள் தான் அதை தீர்மானம் செய்ய வேண்டும். அது உண்மையோ பொய்யோ என்பது உங்களுக்கு தான் தெரியும். Because most of the pastors have Martha minded character. ஏனென்றால் அநேக போதகர்கள், மேய்ப்பர்கள் இந்த மார்த்தாளை போன்ற மனநிலை உடையவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். Mike sir, yeah. They are focused on many things. அவர்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவர்களாக காணப்படுகிறார்கள். That's why they are complaining. அதனாலே தான் அவர்கள் பல காரியங்களை குறித்து குறை சொல்கிறார்கள். And Martha is also blaming Jesus Christ. அங்கு பார்க்கிறோம், மார்த்தாள் அதோடு விட்டு விடவில்லை, இயேசு கிறிஸ்துவை கூட அவள் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார். I hear here and there some of the pastors, believers and the ministers
also are trying to blame God. இந்த வண்ணமான நம்முடைய ஊழியர்கள் மத்தியிலே கூட போதகர்கள் அல்லது தேவ ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா தேவனையே குறை சொல்லி தங்களுடைய ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். I want to tell very clearly one statement now. ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். God will never say sorry to anybody. தேவன் யாருக்கும் ஒருபோதும் சாரி அல்ல மன்னிங்கள் அல்லது தவறு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. Because he will not commit any wrong. ஏனென்றால் அவர் தவறு செய்கிறவர் அல்ல. Only thing is you are thinking that because of God allowed, because God did this and that, you are trying to complain or satisfied with your mindset. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனாலே தான் நீங்க செய்த தவறான எண்ணத்தினால தான் தேவன் கொடுத்த நிலைமையினாலே இந்த காரியத்தினாலே நான் மிகவும் வேதனையிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு அவர் மீது குறைகளை கூறுகிறீர்கள். Martha minded people. மார்த்தாவின் மனநிலை உடைய மக்கள் ஜனங்கள். My dear brothers and sisters, anybody who is listening to me, if at all you have some of the symptoms like this, stop it from today. அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இவ்வனமான மனநிலை உடையவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லது உங்களுக்கு இருந்தால் அதை உடனே நிறுத்தும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். What Jesus Christ is telling to Martha? இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு என்ன சொன்னார்? 41. 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Martha, Martha, thou art careful and troubled about many things. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். My dear brothers and sisters, don't feel bad. அருமையான சகோதர சகோதரியே, தயவு செய்து நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். If for all you are in a ministry, you cannot be troubled. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வீர்களானால் ஒருபோதும் உங்களுக்கு கலக்கம் வரவே கூடாது. Ministry should be a blessing. தேவனுக்கு ஊழியம் செய்வது ஆசீர்வாதகரமானது. Ministry should give you joy and peace. நீங்கள் செய்கிற ஊழியம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். For many people, ministry has become burden. அநேகருக்கு இந்த ஊழியமா தேவனுடைய ஊழியமானது ஒரு பாரமாக, ஒரு கவலையாக, கலக்கமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். If anybody's ministry is becoming a burden, means you need to just check up your lifestyle. யாருக்காவது தேவனுடைய ஊழியம் பாரமா இருக்குமே ஆனால், கலக்கம் உண்டாக்குறதா இருக்குமே ஆனால், நீங்கள் உங்கள் ஊழியத்தை குறித்து தயவு செய்து உட்கார்ந்து ஆலோசிக்க வேண்டிய இருக்கிறது. Life of God is important first, then ministry comes next. தேவனுடைய ஜீவன் நமக்கு விசேஷமானது, ஊழியம் நமக்குள் வர வேண்டும். I told you in the last conference also, whenever you accept Jesus Christ as the Lord and Savior, God's life has entered in you. நான் சென்ற மாதத்திலே வந்த கான்ஃபரன்ஸ்ல உங்களோடு கூட உறுதியாக சொன்னேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இயேசுவினுடைய ஜீவனே உங்களுக்குள் வருகிறதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். Means we should enjoy our abundant life in Christ first. நான் உங்களுக்கு சொன்னேன், நிறைவான சம்பூரணமான ஒரு ஜீவனை நாம் பெற்றவர்களாக, அந்த ஜீவனை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். I don't understand why the people will be always doing this, that, or doing is not ministry. எனக்கு தெரியவில்லை ஏன் ஊழியர்கள் எல்லாம் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் சும்மா செய்து கொண்டிருப்பதே ஒரு ஊழியம் அல்ல, தேவனுக்கு பிரியமானது அல்ல. Manifesting the life of God is your ministry. தேவனுடைய ஜீவனை உங்களுடைய ஊழியத்திலே வெளிப்படுத்துதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஊழியம். Let God do the ministry. You please focus on enjoying the life of God in your life. தேவன் தான் நம் மூலமாக தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி செய்யும் போது தேவனுடைய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். How many of you agreeing with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Do you want to do his ministry or do you want to let God to do his ministry through you? நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறீர்களா அல்லது தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய ஜீவனை தந்து உங்களுக்கு மூலமாக ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? Once again I am asking you, do you want to do
His ministry with your strength, or do you want to allow God to do His ministry with His strength? நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை அவருடைய உங்களுடைய பலத்தாலே செய்து அதை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது தேவன் தம்முடைய ஊழியத்தை தமது பலத்தாலே செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? தேவனே தமது ஊழியத்தை தமது பலத்தாலே செய்ய வேண்டும். That's right. You should be able to allow God to do His ministry with His strength. நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஊழியத்தை தேவனே தம்முடைய பலத்தால் செய்து முடிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். If you are doing like that, if at all you are allowing like that, where are the health problems, mental problems, emotional problems and other problems for the pastors and leaders? நீங்கள் அவ்வளமாக ஒப்பு கொடுப்பீர்களானால் எங்கே உங்களுக்குள்ள சுகவீனம், ஆரோக்கிய குறைவு, பலவிதமான பிரச்சனைகள், மனவேதனைகள் போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரவே கூடாது. ஏன் வருகிறது? Yes or no, brothers and sisters? Only thing is, I am here, we are here to conduct the conference to help such people to come out of that mindset. நாம் அதற்காக தான் நான் இந்த வண்ணமான கான்ஃபரன்ஸ் மூலமாக, கூடுகை மூலமாக ஊழியர்கள் இவ்வண்ணமான மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும், விடுதலையாக்கப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். Whatever God's assignment in your life, God has already loaded with His potential in your life. என்னென்ன காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று, ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதற்கான பலத்தை, ஞானத்தை, வல்லமையை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். Am I right what I'm saying? Amen. Are you already gifted with God's potential so that you will do God's ministry? தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்ய தம்முடைய வல்லமை, அதிகாரத்தை உங்களுக்குள் ஊற்றி இருக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? Yes or no? Amen. That's right. Amen. That's right. We should enjoy doing the ministry, manifesting God, allowing God every day. அதனால தான் நான் சொல்கிறது என்னவென்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது அவருடைய மகிமை, அவருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நமக்குள் வந்து நாம் அவருடைய ஊழியத்தை நாம் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். Correct or not? Amen. Even though we announce the date 1 month before, some people will say, I have this problem, I have that problem. They have all got Martha mindset. நாம் ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே இந்த தேதியை குறிப்பிட்டு உங்களுக்கு அறிவித்திருந்தோம். ஆனாலும் சிலர் மார்த்தாள் உடைய மனநிலை போல இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது என்று முன் வந்து சொல்லுகிறார்கள். They have so many things to be going on in their mind. அவருடைய மனதிலே அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Brother came from very long distance. சகோதரர் மிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார். How many kilometers he came, brother? 200 kilometers he came to just be part of the conference. 200 மைல் கடந்து வந்து 200 கிலோமீட்டர் கடந்து வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல பங்கெடுக்கும்படியா அவர் வந்திருக்கிறார். I came from Hyderabad to this conference. நான் ஹைதராபாத்ல இருந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். சென்னை. Brother has come from Chennai to this conference. சென்னையிலிருந்து சகோதரர் இங்கிருந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொள்ள வந்திருக்கிறார். Yes. ஆமா. You must understand where God is speaking to you. That's all. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால் எங்கே போக முடியாத தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கே போக வேண்டும், அதுதான் அவசியம். You must know there are some places in the world only the people will fly and attend the Sunday service and go back. சில இடத்துல நாம் பார்க்கிறது, கேள்விப்படுகிறது என்னவென்றால் சில ஊழியர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் எங்கு போய் தேவனுடைய ஆராதனை செய்து மீண்டுமா திரும்ப வேண்டுமோ அவ்வளமாக அவர்கள் போய் மீண்டுமா திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய சொந்த இடத்தில். They know that is the place where God is speaking to them, so they will not be afraid of paying the price of the flight and come there and listen and go. ஏனென்றால் தேவன் அவர்களை அந்த இடத்திலே சென்றுதான் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காக தான் அத்தனை தியாகத்தோடு செலவு செய்து அவர்கள் அங்கு போகிறார்கள். Correct or not? Amen. Because they are not focusing on many things, they focus on only one thing. அவர்கள் अनेक காரியங்களை குறித்து கவலைப்படுவதில்லை, ஒரே ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள், கவனமுள்ளவராக இருக்கிறார்கள். Please observe the mindset that is going on in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற மனநிலையை கவனமாய் சோதித்து பாருங்கள்.
You please understand Mary mindset now. இப்பொழுது மரியாளுடைய மனநிலை நாம் பார்ப்போம் சார். 42, verse number 42. 42ஆம் வசனம். But one thing is needful. தேவையானது ஒன்றே ஒன்று மட்டும். All of you say one thing is needful. தேவையானது ஒன்றே என்று சொல்லுவோம். All of you say in Tamil, what's the language, please? Whatever language. Whatever language you say. Yeah, you. All of you say one thing is needful. ஒரே ஒரு காரியம் தான் தேவை. ஒரு தேவையானது ஒன்றே. Do you want more things to be needful or do you want one thing to be needful? அநேக காரியங்கள் உங்களுக்கு தேவையா அல்லது ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு தேவையா? ஒன்றே. Life is simple, brother. வாழ்க்கை வந்து மிக சாதாரணமானது. Why are you making your life complicated? ஏன் இதை சிக்கலானதா மாற்றிக் கொள்றீங்க? Martha is making her life complicated. மார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையை பல சிக்கலான வழிகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறாள். Talking more and more. அதிகமாக பேசுவதினாலே. Please forgive me. தயவு செய்து மன்னிங்க. என்னை மன்னியுங்கள். Which should be powerful for the pastors and ministers? Mouth should be powerful or tongue, ear should be powerful? எது ஒரு போதகருக்கு மிகவும் வல்லமையுள்ளதா இருக்க வேண்டும்? அவருடைய நாவா அல்லது காதா? Yes sir. Please tell the answer. First. Both correct only. First. நாவு. First is what? Hearing. Ear. Ears. நீ கேட்கிற காது மிக வல்லமையானது. That is one thing she understood. அதுதான் இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Mary understood where God is speaking, that is only important for me. மரியாள் என்ன சத்தியத்தை அவள் உண்மையை அவள் புரிந்து கொண்டாள் என்றால் தேவன் எங்கு பேசுகிறாரோ அந்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம். And Mary had chosen that good part which shall not be taken away from her. மரியாள் அவ்வளமான ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் விட்டுப்படாத தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தனக்கென்று தெரிந்து கொண்டாள். Please open your Bibles and read 42. All of you, Matthew 10:42. மத்தேயு 10 Luke 10. Luke 10:42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. All of you together read it, sir. எல்லோரும் ஒரு மணி தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். Knowing that one thing is very important, அந்த ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. choosing to be part of that one thing is another thing. அந்த பங்குக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதுக்கு பங்காக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வாழ்வது வேறொரு காரியம். It requires cost. It requires some price to be paid. இதை தெரிந்து கொள்ள இந்த காரியத்தை பற்றிக்கொள்ள நமக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியது அவசியம். Correct or not? சரியா இல்லையா? In that instant, is Mary speaking anything? Check up. இந்த இடத்துல மரியாள் ஏதாவது பேசுகிறாங்களா பாருங்க. Check up, sir. Is Mary speaking? ஏதாவது பேசுறாங்களா அவங்க? ஒன்றுமில்லை. Who is speaking? யார் அதிகமா பேசுறது? மார்த்தாள் தான் பேசுறாங்க. Martha is not only speaking about herself, she is talking about Mary and she is talking about Jesus. இங்க மரியாள் வந்து தன்னை குறித்து மாத்திரம் பேசுவதோடு நிற்கவில்லை, தன்னுடைய சகோதரியை குறித்தும் மரியாளை குறித்தும் மற்றும் இயேசுவை குறித்தும் கூட பேசுகிறதை பார்க்கிறோம். But Mary, no talking, only ears. ஆனால் மரியாளை பார்க்கிற போது அவள் பேசுகிறவராக அல்ல, கேட்கிறவளாக இருக்கிறாள். Why? ஏன்? Anybody? ஏன் சொல்லுங்க. Please tell me, why did she choose like that? ஏன் மரியாள் கேட்பதையே பங்காக தெரிந்து கொண்டாள்? Because of eternal life given by the word of God. Anybody? Amen. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்பதனாலே அது தெரிந்து கொண்டாள். Why did she choose to be with Jesus? ஏன் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று அவள் நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். Oh, she want to know the mysteries and will of God. Yes. தேவனுடைய ஆழமான சத்தியத்தையும் மற்றும் அவருடைய சித்தத்தையும் புரிந்து கொள்வ அவள் தெரிந்து கொண்டாள். Yes, anybody? My sheep heareth my voice. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா,
என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். So she அதன்படி is அவள் சத்தத்தை கேட்கிறாள். very good. She is hearing the voice of God. Very good, brother. Yes, anybody? மிக சரியானது, நல்லது சகோதரர். Why did she choose like that? ஏன் அதை அவனமாய் தெரிந்து கொண்டாள் மரியாள்? There's no other word other than the word of Jesus. So she chose to hear the word of Jesus. She understood that word of Jesus Christ, word of God is only important. Amen. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே முக்கியமானது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். My dear brothers and sisters, please understand carefully. தயவாக கவனமாக கேளுங்க சகோதர சகோதரிகளே. Any problem in your life, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், all of you hold your Bible and show me. உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க. Word of God already has answer. கர்த்தருடைய வார்த்தை வசனம் ஏற்கனவே இதற்கான பதிலை உடையதாக இருக்கிறது. It is your laziness, it is my laziness, it is your negligence and my negligence not to find that answer. உங்களுடைய சோம்பேறித்தனத்தாலே என்னுடைய சோம்பேறித்தனத்தாலேயும் உங்களுடைய அறியாமையினாலும் என்னுடைய அறியாமையினாலுமே அதற்கான பதிலை நாம் இதிலிருந்து காண முடியவதில்லை. Simply carried away by thinking that we are doing ministry, suffering inside silently. நாம் ஒன்றும் அறியாமலேயே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே போய்கொண்டு தேவனுடைய உண்மையை சத்தியத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாமலே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். I know many pastors who are suffering silently inside like Martha. எனக்கு அநேக போதகர்களை தெரியும், அவர்கள் ஒன்றுமே அறியாமலே மார்த்தாளை போல உள்ளத்திலே கலக்கமுள்ளவர்களாய் வேதனையுள்ளவர்களாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். My dear pastors and leaders, please come out of that Martha mindset and just be it with Mary mindset now. என்னுடைய அருமையான போதகர்களே மற்றும் ஊழியர்களே, மார்த்தாளை போன்ற மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். It is your responsibility to plan your life, plan your schedule, plan your priorities to be where God is speaking to you. That's all your top priority. உங்களுடைய முக்கியமான ஒரு தெரிந்தெடுத்தல் எதுவா இருக்க வேண்டும் என்றால், எந்த இடத்திலே தேவன் தம்முடைய வார்த்தையை பேசுகிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் போய் அமர வேண்டியது, காத்திருக்க வேண்டியது உங்களுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. If you are not prioritizing this meeting very clearly that God is going to speak to me, means you have some other options of finding the answer in your life. நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வருவது உங்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை என்றால், இந்த இடத்திலே தேவன் பேசுகிறதை நீங்கள் கேட்க நீங்கள் விரும்பவில்லை என்றால், வேற ஏதோ இடத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கான பதிலை காண விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். I am asking one straightforward question to you. ஒரு நேர்மையான கேள்வி நான் உங்களோடு கேட்கிறேன். Do you want answer for your solution only from the word of God? Do you want to have another solutions possible in the world for your problem? நீங்க கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை காண விரும்புகிறீர்களா, அல்லது உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்களிலிருந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை காண விரும்புகிறீர்களா? Please tell. கர்த்தருடைய வசனத்திலிருந்து மாத்திரமே. தேவனுடைய வசனத்திலிருந்து மாத்திரமே. If you say that only you are expecting the answer from word of God, means you should give time to listen to the word of God where God is talking to you. நீங்கள் அவனமாக தேவனுடைய வசனத்திலிருந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை காண விரும்புகிறீர்களானால், நீங்கள் தேவனுடைய வசனம் எங்கு இருக்கிறதோ அங்கு முழுமையாய் நீங்கள் பங்கெடுக்க, முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். Definitely it is difficult for you to adjust your schedule, but you should make sure that any obstacle you should overcome and be there where God is speaking to you. ஆமென். உங்களுக்கு இந்த விதமான ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வதிலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகலாம், ஆனால் நீங்களே அதை முக்கியமாக கருதி எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுடைய பங்கை நீங்க தெரிந்து கொண்டு இங்கு வர வேண்டியது மிக மிக அவசியம். Satan will use maximum all the people around you not to see that you will not be there at that time. சத்துருவான சாத்தான் நீங்கள் இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடிக்கு பலவிதமான தடைகளை அவன் விதிப்பான், கொண்டு வருவான். For some pastors and leaders, another meeting will be a obstacle for them not to come where God is speaking to them. சில ஊழியர்களுக்கு போதகர்களுக்கு இன்னொரு மீட்டிங் இதே நேரத்தில் இருக்கும், அதனாலே அவருக்கு வராமல் தடைபட்டு போகலாம். You should know where God is speaking, that's all. கர்த்தர் உங்களுக்கான வசனத்தை எங்கு வைத்திருக்கிறார் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். All meetings are not important for you. எல்லா கூட்டங்களும் உங்களுக்கு முக்கியமானது அல்ல. You should know which meeting God is speaking to you, that meeting only you should go. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம்.
அவசியம் நீங்கள் எந்த மீட்டிங்ல தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். Please make sure. தயவு செய்து நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். I am encouraging you to have Mary mindset only. நான் உங்களை மரியாளுடைய மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். For every problem of the pastor and leader, answer is there in the word of God only. எல்லா ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு பதில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து மாத்திரமே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். If you are not making possible to find the answer for your problem in the word of God, means already you are seeing other options in your life. கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு காண நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏற்கனவே நீங்கள் மற்ற இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். Sometimes your ministry, some people will call some urgent prayer meeting, this and that. Your ministry also can obstacle for you not to come and listen to the word of God. சில வேளையிலே சிலர் வந்து எங்களுக்காக ஜெபிங்கள் அல்லது என்று பலவிதமான மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கும்போது நீங்கள் இவ்வளமான கூட்டங்களுக்கு வருவது தடைபட்டு போகலாம். Sitting with God, learning from God is first next ministry. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கேட்பதுதான் மிக விசேஷமானது, முக்கியமானது. அதை விட்டு மற்ற எல்லா காரியங்களும் வீணானது. You should be able to tell your church members, ministry, office, everybody that so and so dates I am busy, don't keep any program, that's all. நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது சபை மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த நாளிலே இந்த நேரத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது அவசியம், அதனால வேற எந்த செயலிலும் எந்த ஊழியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். You agree with me? வேண்டும். Then only you are serious, brother. அப்பொழுதுதான் நீங்க வர முடியும். If at all somebody is working, you should apply leave and be there in this time, because then only you are getting the Mary mindset. நீங்க பாருங்க, வேலை செய்து கொண்டு போனா அங்கு விடுமுறை லீவு போட்டுவிட்டு இங்கு வந்து காத்திருக்க வேண்டியது அவசியம். அதுதான் வந்து மரியாளுடைய மனநிலை. Yes, if it is loss of pay also, you should apply leave and come, that's all. அதற்காக நீங்கள் சம்பளத்தை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமானால் அதை கூட செய்து விட்டு Yes or no? அவசியம். That's all. Even though some meeting they may give some gift to this and also you should pay the price. No gift first, this is important. சில இடங்களில் உங்களுக்கு பரிசு கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த கூப்பிடலாம், ஆனால் போக வேண்டாம். அதெல்லாம் உங்களுடைய இடம். நீங்கள் வர வேண்டியது தேவனுடைய வார்த்தை கேட்க இந்த இடத்துல வர வேண்டியது. Because Satan will try maximum not to say that he will not come to this meeting. ஏனென்றால் சத்துருவானவன் முழுமையாய் முயற்சி செய்து இங்கு வருவதற்கு உங்களை தடை செய்யலாம். Sometimes your own family members will not cooperate with you. உங்கள் குடும்பத்தினரே உங்களை தடை செய்வார்கள், அவர்களே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். Do you agree with that? ஒத்துக்கொள்றீங்களா? If your wife says that I will not come, should you also stop? உங்க மனைவி சொல்லலாம் நான் வர மாட்டேன் அப்படி சொல்லும்போது நீங்க நின்று விடுவீங்களா? If your husband says that I will not come, will you stop? உங்களுடைய கணவர் சொல்லலாம் நான் வர மாட்டேன்னு சொன்னா அதனால நின்று விட வேண்டுமா? கூடாதே. My dear brothers and sisters, don't take it casual. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை ஒரு அலட்சியமாக எண்ண வேண்டாம். That is called Mary mindset. அதுதான் வந்து மரியாளுடைய மனநிலை. And also you should also know very clearly how much value you are giving for that meeting. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் விலை கொடுக்கிறீர்கள், மதிக்கிறீர்கள் என்பதும் கூட வெளிப்படுகிறது. Number 1, time you should give. முதலாவது நேரத்தை கொடுக்க வேண்டும். Number 2, have some expectations. Wherever you are struggling in your life, ministry, relationship, you should expect with expectation that I should receive the answer in this meeting. இங்கு வருவது ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வர வேண்டும். என்னுடைய ஊழியத்திலேயோ அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த பிரச்சனைக்கோ இங்கு எனக்கு தீர்வு உண்டு என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வர வேண்டும். Number 3, you should pay the registration fee. We are very particular about the mentors conferences to be conducted in every city with registration fee only. நாங்கள் எல்லா பட்டணங்களிலேயும் நடத்துகிற இவனமான மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை கட்டி ஆக வேண்டும். அது மிக முக்கியமானது. How many have agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Do you want free meeting or do you want paid meeting? நீங்கள் வந்து ஃப்ரீயாவே வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது பே பண்ணி நீங்க வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Say loudly, say loudly. பே மீட்டிங் ஆர் பிரேயர் ஃப்ரீ மீட்டிங்? You want to attend the paid meeting or free meeting? Mary minded people have so many meetings, that way they will prefer
free meetings. ஃப்ரீயாக அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனையோ இடத்துல இது செய்கிறார்கள். நீங்க அங்க போகலாம். அங்க போக அவர் விரும்புகிறார்கள். Because they are caught up with so many programs so that their mind will not be focusing on paid meetings. அநேக இடங்களிலே இந்த வண்ணமா இருக்கிறதுனாலே அங்க எல்லாம் அவருடைய மனநிலை போகலாம், மனம் போகலாம். ஆனால் அதனாலே அவர்கள் இவ்வனமான கட்டணம் செலுத்தி தங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர்கள் வருவதற்கு தவிர்த்து விடுகிறார்கள். With me? ஒப்புக்கொள்றீங்களா? Can anybody say that I don't have 500 rupees? யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட 500 ரூபாய் கூட இல்லை அப்படின்னு சொல்லி? Tell me, sir. சொல்லுங்க. Can anybody say our registration fees 500 for 2 days? Why? யாராவது சொல்ல முடியுமா 2 நாளுக்கு உரிய கட்டணம் 500 ரூபாயா? ஏன்? If anybody is thinking why 500 means, there are some symptoms of Martha mindedness in your life. யாராவது இவனமான யோசனை உங்களுக்கு இருக்குமேனால் 500 ரூபாய் ஏன் என்று சொல்லி கேட்பீர்களானால், because you are not, மார்த்தாளுடைய மனநிலை உங்களுக்கு because you are not valuing that meeting that God is speaking to you. கர்த்தர் பேசுகிற இந்த கூட்டத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணுவதனாலே தான், அதனுடைய மதிப்பை நீங்கள் புரியாததனால தான் இவனமாக கேட்கிறீர்கள். If you continuously neglect to listen what God is speaking to you, you will be standing in the queue in the hospital to get the appointment with the doctor. நீங்கள் இவனமாக தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்களாக இருப்பீர்களானால், தொடர்ந்து இவனமாக நீங்கள் அசட்டை செய்வீர்களானால், ஆஸ்பத்திரியிலே மருத்துவரை காண இருக்கிற அந்த வரிசையில, அந்த லைன்ல நீங்க போய் சேர வேண்டியதா இருக்கும். Why? ஏன்? They neglected the meeting to listen to the word of God where God is speaking. That's why they are paying their price, all the money to the hospitals. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவர்கள் மனம் இல்லாததினாலே, அவர்கள் இந்த இடத்துல வந்து சேராததினாலே, அவர்கள் ஆஸ்பத்திரியில் நின்று அங்கு போய் தங்களுடைய பணத்தை ஃபீஸாக கட்ட வேண்டியதாக காணப்படும். Any sound, sir? Please. Hello? Yes. Hello? Hello? Hello. Praise God. My dear brothers and sisters, take it very serious. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை மிகவும் முக்கியமாக நீங்கள் கருத வேண்டியது அவசியம். Whatever we are doing should give full result in our life. நாம் எந்த இடத்துல எதை கொடுத்தாலும் அது முழுமையான ஒரு பயனை நமக்கு கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். Mary is very very serious that she should listen to the word of God, because for all her problems answer is there in the word of God. மரியாள் ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், அவளுக்குரிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த வார்த்தையிலே தான் இருக்கிறது என்பதை. How many of you agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? That means, அதன் அர்த்தம் என்னவென்றால், all of you must remember what I am telling now. ஒவ்வொருவரும் நீங்கள் எல்லோரும் இதை மனதில் வைக்க வேண்டும். We are not conducting conferences in every city. We are preparing a next generation. நாங்கள் ஒவ்வொரு பட்டணத்திலும் நடத்துகிற இந்த கான்ஃபரன்ஸ்னாலே அடுத்த தலைமுறையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். Generation you are preparing? எந்த தலைமுறைக்கு நீங்கள் இதை ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? Please open your Bible, James chapter 1 verse number 24 and 25. யாக்கோபு chapter 1 verse number 24 and 25. முதலாம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசிக்கிற போது அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். Yes. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். 24 sir, 124. 124. James 1:24 and 25. 25ஆம் வசனம், சுயாதீன பிரமாணமாகிய இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து
தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். Please check up verse number 24. 24வது வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். Please read. For he beholdeth himself and goeth his way, and straightway forgetteth that what matter of man he was. What manner of man he was. தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே அவன் என்ன வண்ணமான மனுஷன் என்பதை உடனே மறந்து விடுவான். That means these type of people are only reacting type people. இப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் சொல்லுகிறதிலே வேறு விதமாக செயல்படுகிறவர்களாக Reacting. Reacting means ரியாக்டிங்னா என்ன, எப்படி சொல்ல முடியாது தமிழ்? பலனளிப்பு எத்தனை கேட்கிறார்கள் என்பதை அதை they will say, voice is clear, voice is clear. Reacting means they will say message is nice. அவங்க என்ன விதமான பதில் அளிப்பார்கள் என்றால் they will only appreciate the message. நாங்கள் வந்துகிற செய்தியை அவர்கள் பாராட்டுவார்கள். Very good mysteries, very good points we got today. அருமையான பாயிண்டா நமக்கு போதித்தார்கள் என்று சொல்லி பிரசங்கம் இருந்தது சொல்லி மிகவும் அவர்கள் பாராட்டுவார்கள். Nicely we got the message for all our churches sermons. நம்முடைய சபையிலே அநேக போதனைகள் இவனமாக பிரசங்கங்கள் இவனமாக இருக்கும். அநேக விதமான நல்ல நல்ல பாயிண்ட்களை கொடுப்பார்கள். Very good points you got today in the meeting. அநேக விதமான நல்ல குறிப்புகளை இந்த நாளிலே நமக்கு பிரசங்கம் செய்யப்பட்டது என்று சொல்லி பாராட்டுவார்கள். Just like the person who see his image in the mirror and forgets. அவன் வந்துட்டு செய்வானா அந்த இடத்துல மட்டும் தான் பாராட்டி விட்டு அதன் பின்பு அதை மறந்து போக ஒரு மனுஷனை போல இருப்பார்கள். These type of people are many in the churches and ministries. நாம் நம்முடைய ஊழியத்திலே சபைகளிலே இவ்வளமான அநேக மக்களை காண முடியும். How many of agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? They will not get the results. அவர்களுக்கு எந்த விதமான பலனும் உண்டாகாது. Because they are not coming to listen the word of God to get the answer, but they are just listening the word of God for the sake of listening only. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கான இந்த மீட்டிங் கூட்டத்துக்கு வராமல் அவர்கள் கேட்க வேண்டுமே என்று சொல்வதற்கு மாத்திரம் கேட்பதற்காக மாத்திரமே அவர்கள் வருகிறார்கள். They listen but don't expect the answer from the word of God. அவர்கள் கேட்பார்கள் ஆனால் தங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அதிலே உண்டு என்பதை அவர்களால் காண முடியாது. Those are called reacting type Christians. அவர்கள்தான் இவனமான கேட்டு பதில் கொடுக்கிறவர்கள் என்று நாம் சொல்லலாம். We are raising another generation now. நாம் இன்னொரு விதமான ஒரு சந்ததியை எழுப்ப விரும்புகிறோம். That is called mentored generation. அது சீர்திருத்தப்பட்ட ஒரு சந்ததியா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். The second type, that is verse number 25, is called responding type Christians. அவர்கள் பதில் கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். Please read 25 now. இப்பொழுது 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். But whoso looketh into the perfect law of liberty and continueth therein, he being not a forgetful hearer but a doer of the work, this man shall be blessed in his deed. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். Now you please tell me, what is the difference between the people of verse number 24 and verse number 25? இப்பொழுது எனக்கு நீங்க பதில் சொல்லணும். 24ஆம் வசனத்திற்குரிய ஒரு மனுஷனையும் 25ஆம் வசனத்தில் உள்ள மக்களையும் குறித்து எவ்வளமாக நீங்கள் வித்தியாசம் காண முடியும்? Yes, somebody can try. சொல்லுங்க பார்க்கலாம். Okay, first one is only listener, second one is listen and do accordingly. Very good. முதலாவது சாரார் கேட்கிறவர்கள் மாத்திரம், இரண்டாவது சாரார் அதன்படி செய்கிறவர்கள் கூட. Yes sir. Very good. First one never put into action, but second one will practice and put into action. Very good. Any other sir? Yes. முதல் சாரார் others also can try. What do you understand? Difference? வித்தியாசம் ரெண்டுக்கும். First one are not particular to see their life in that word of God. முதலாவது சாரார் நாம் பார்க்கிற வேளையில
தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து அவர்கள் காண விரும்புவதில்லை. Second type, that is verse number 25, will see their life in the light of the word. That is what is being God is telling in their verse. அவர்களோடு கூட இரண்டாவது சாரார் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையிலே தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அங்கு உண்டு என்பதை காண்கிறவர்களாயும் அதை பற்றிக்கொள்கிறவர்களாயும் இருக்கிறார். So what does the Tamil say, sir? But whoso looketh into the perfect law of liberty. Looketh into. What is that meaning in Tamil, sir? Looketh into. That means you must be able to see your life. உற்று பார்த்தல். உற்று பார்க்கிறது. Correct? ஆமாம். Looking your life in the word of God. பூரண பிரமாணத்திலே அதை உற்று பார்க்கறாங்க. That means you are trying to see what is going on in your life in the light of the word. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற காரியங்கள் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும். In Telugu it is very clearly. తెలుగులో మిగ తెలివా சொல்லப்பட்டிருக்கு. తేరి చూచి ఏముంది సార్ చదవండి తెలుగులో 25 సార్ you please tell in Tamil. That means whatever you are listening and hearing the word of God, you should able to see very very clearly. Teri chuchi, Tamil and Kannada tell. பூரணமான பிரமாணத்தை உற்று பார்க்கிறது. Laksha kottu. Something like that you tell. Teri chuchi means what? உற்று பார்க்கிறது. Telugu it is very nice, but I want to know Tamil and Kannada. What is that? Tamil உற்று பார்த்து முழு கவனத்தை செலுத்தி. Looking. That means what? You are not casual. No. What is happening in my life? What God is telling? What should I change? Why my life? What is the word of God is telling? What my life is going on? You are very particular to see. நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த இடத்துல வந்து என்ன வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன கொண்டு வருகிறது, என்ன சொல்லுகிறது, என்ன ஆலோசனை வருகிறது என்று சொல்லி இரண்டுக்கும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அதை உற்று பார்த்து அது உண்மையிலேயே அதனுடைய பலன் எனக்கு இருக்கிறதா, அங்கே என்னுடைய தீர்வு இருக்கிறதா தேடி பார்க்கிறது என்று கூட சொல்லலாம். Such people only will get the result. அவ்வனமான மக்கள் தான் நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு தீர்வை காண முடியும். 24 type will not get result. 24ஆம் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் எந்த விதமான தீர்வும் தன்னுடைய வாழ்க்கையிலே காண முடியாது. 25 type only will get the result. 25வது வசனத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே தங்களுடைய தீர்வு, தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அங்கு காண முடியும். So don't go to the meetings where only 24 type will exist. 24ஆம் வசனத்தின்படி இருக்கிற கூட்டங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். In 24 type, nobody will ask you whether you are understanding or not. They will not ask any questions to you. இந்த 24ஆம் வசனத்தின்படி காணப்படுகிற மக்களிடத்துல உங்களை எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க புரிந்து கொண்டீர்களா என்பதை குறித்து கவலையும் பட மாட்டார்கள். In 25 we will interact, learn, ask questions, share your testimony like that. Then only things will change in your life. ஆனால் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற வண்ணமாக உங்களுக்கு கேள்வி கேட்பார்கள், நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்பதை பார்ப்பார்கள், உங்களுடைய வாழ்க்கை முறையில் அதை எப்படி பயன்படுத்துவீர்கள், அதன் மூலமாக உங்களுடைய தீர்வு உண்டானதா என்பதை கூட கேட்டு ஒருவர் புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார்கள். Correct or not, sir? சரியா இல்லை தவறா? Do you want to be in 24 type or 25 type? நீங்கள் 25ஆம் வசனமா 24ஆம் வசனம்? Tell me, sir. சொல்லுங்க. If at all you want to be 25 type, you must raise up only 25 type of people in your ministry. நீங்கள் 25ஆம் வசனத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் எழுப்ப போகிற சந்ததியார் கூட 25ஆம் வசனத்தின்படியே இருக்க வேண்டும். That's all. Yes or no? Amen. That's all. அதுதான். Why do you need reacting type people in your church? ஏன் வித்தியாசமாக கிரியை செய்கிறவர்களை நீங்கள் எழுப்ப வேண்டும்? அவசியம் இல்லை. That's why we are very very sincerely requesting every mentor who is part of the conference to start Bible study. எனவேதான் இவ்வனமான மற்றவருடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்க வாஞ்சிக்கிற தலைவர்களை நாம் எழுப்புவது என்றால் பைபிள் ஸ்டடி அவர்களுக்கு தேவை என்பதற்காகவே இந்த காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். We are going to give you one book like this which contains 15 topics in Kannada or Tamil, whichever language that is suitable for you, so that one topic you can take 4 classes in a month. இது வந்து 15 டாபிக் உடையதா இருக்கிறது தலைப்புகள். இந்த தலைப்பிலே ஒவ்வொரு மாதத்திலும் 4 தலைப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து
நீங்க யாரை மென்டர் பண்றீங்களோ, யாருடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற விரும்புகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையிலே இதை போதித்து அவர்களுக்கு நீங்கள் படிக்க I see many pastors and leaders are conducting Sunday services, at most some fasting prayer, but they are not conducting Bible study regularly. எனக்கு தெரியும் அநேக போதகர்கள் என்ன செய்றாங்கன்னாக்கா பிரசங்கிக்கும்போது சரி சில வேளையில அவர்கள் பாஸ்டிங் பிரேயர் தான் அதிகமாக வைப்பாங்க, ஆனா பைபிள் ஸ்டடி என்பது அவங்களுடைய சபையில இருக்கு. If you are neglecting Bible study means you are only simply helping Satan to destroy their lives. நீங்க இவனமான வேத வாசிப்பு அல்லது வேத பாட வகுப்புகள் உங்களுடைய சபையில இல்லை என்றால் சத்துருவானவன் அந்த சபையை கெடுத்து போடுவான். Many people are praying but they don't know what should we pray according to the scriptures. அநேக மக்கள் ஜெபிப்பார்கள், ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து அறியாமல் இருப்பார்கள். Am I right? உண்மையா பையா? Many people are praying to satisfy their feeling of prayer. That's why they will pray every day. அநேக மக்கள் என்னன்னா எப்படியாவது ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு காரியத்தை தான் தொடர்ந்து செய்வார்களே தவிர, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். Some people will pray to share all their feelings and emotions before God. தேவனுக்கு முன்பாக தங்களுடைய உணர்வை தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துவதற்காகவே அநேக மக்கள் ஜெபிக்கிறது உண்டு. God is expecting you and me to show what he already promised in the word of God and remind him according to the scriptures when you come to God. தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் உணர்ந்து அதன்படி நீங்கள் ஜெபித்து அதை தேவனிடத்திலே கொண்டு வரும்படி உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளை தேவனிடத்திலே கொண்டு வரும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். Do you agree with me? ஒத்துக்கொள்றீங்களா? Do you agree with me, brothers and sisters? ஒத்துக்கொள்றீங்களா சகோதரனே சகோதரியே? If you don't take Bible study, if you don't attend your personal training program, how will you encourage people to become responding type? நீங்கள் தேவனுடைய வேதத்தை கிரமமாக வாசித்து புரிந்து கொள்ளாத வரையிலே மற்றவர்களிடத்திலே அல்லது உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு எப்படி நீங்கள் தீர்வு காண முடியும்? That's why people are just expecting one day God will give, someday God will give. ஏதாவது ஒரு நாள் எப்பாவது தேவன் எனக்கு இதுக்கு பதில் கொடுப்பார், எப்பாவது தேவன் கொடுப்பார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். Because they don't know how to pray according to the scriptures. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற புரிதல் இல்லாததனால அவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். Because they don't know what is written in the Bible. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. If the pastor is not serious to conduct the Bible study, that means you are indirectly making them lazy not to see what is there in the Bible. நீங்கள் இப்ப போதகர்கள் வேத வாசிப்பு அல்லது வேத ஆராய்ச்சி வைக்கலன்னா நாம் அவர்களை சோம்பலாக்கி கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கூட அறியாமல் இருக்கத்தக்கதாக அவர்களை அறியாமையிலே நடத்துகிறோம். How many of you agree with me, sir? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? How many of you ready to take the Bible study in your churches and ministry? சபையிலே உங்களுடைய ஊழியத்திலே வேத வாசிப்பு அவசியம் என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அதை தொடர்ந்து செய்ய வாஞ்சிக்கிறீர்கள்? Please take it serious, sir. மிக கவனமாய் மிகவும் raise up the next generation who is responding type, not reacting type. நான் சொல்ற வண்ணமாக இந்த வருகிற ஜெனரேஷன் வருகிற சந்ததி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை சும்மா படிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. Reacting type will just only be coming and coming. They are not getting results. Simply they will leave the churches. அவர்கள் நிவனமாக தேவனுடைய வசனம் வந்த உடனே அதை பாராட்டி அதை விட்டு சென்று போகிறவர்கள், அதை கடைபிடிக்காதவர்கள் நாளடைவிலே சபையை விட்டே நின்று விடுவார்கள். We are coming for 2-3 years, same church, nothing is happening, so they will just look for some other church and some other pastor like that. அவர்கள் 2-3 வருஷமா வரேன், இங்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டு வேறு சபைக்கு போக ஆரம்பிப்பார்கள். Why? ஏன்? Because you didn't take the Bible study for them. அவர்களுக்கு வேத அறிவு வேத ஞானத்தை நீங்கள் போதிப்பதில்லை. They are not getting results in their life. அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான தீர்வும் இல்லை. You are only asking them to come on Sunday only. நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான் போதும். Coming on only Sunday will not be sufficient. சண்டே மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராய்ச்சி போய்விடுவது இதற்கான பதிலை நமக்கு இது போதாது. Do you agree with me or not, brothers and sisters? Please tell me correctly. Do you agree with me? That's why we are conducting mentors conference to help pastors to understand how much it is important to develop the Mary mindset to sit with word of God correctly. இதற்காகத்தான் இவனமான கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தி
எவ்வளவு முக்கியமானது. மரியாள் போன்ற மனநிலை நமக்கு அவசியம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை வாசித்து தியானித்து அதை கடைபிடிப்பது அவசியம் என்பதை சொல்லிக் கொடுக்கத்தான், அடுத்த தலைமுறை எவனமாய் எழுப்பதற்கு தான் இவனமான கான்ஃபரன்ஸ். How many of you are ready to take the Bible study in your churches? Raise up your hand. பேர் வாஞ்சிக்கிறீங்க? Please pray now. இப்பொழுதே ஜெபிங்க. Lord, I am particular that I will be part of the Bible study, and I am particular that I will take the Bible study. கர்த்தாவே, நான் உம்முடைய வேத வாசிப்பு வேத பாட வகுப்புகளில் நான் பங்கெடுப்பதிலும் அதை நடத்துவதிலும் முதன்மையாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Seriously, please pray. தயவு செய்து மிக ஜாக்கிரதையாக உண்மையாக இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். That's why we are very, very concerned about your personal life before you do your ministry life. அதனாலே தான் நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மிகவும் கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம். We are helping the pastors and ministers, first of all, build your personal altar before you build your church altar. எல்லா போதர்களுக்கு ஊழியர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்தின் ஆல்டரை நீங்கள் ஏற்படுத்துங்கள். மற்றவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கு முன்பதாக all of you take it serious. ஏற்படுத்தப்படட்டும் உங்களுடைய வாழ்க்கையில். All of you take it serious, my brothers and sisters. சகோதர சகோதரியே, இது மிக தெளிவாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். Do you have your personal altar of being part of some training program like this, where God is speaking to you, so that you can start the Bible study and make others also to be learning correctly? நீங்கள் மற்றவர்களுக்கு வருகிற சந்ததியாருக்கு தெளிவாக போதிப்பதற்கு முன்பதாக வேதத்தை தெளிவாக படிப்பிக்கப்படும் பயிற்றுவிக்கப்படும் எந்த விதமான கான்ஃபரன்ஸிலே பங்கு கொண்டிருக்கிறீர்களா? அது அவசியம், பங்கு கொள்ள வேண்டும். My dear brothers and sisters, take it serious from today onwards. இன்று முதல் இதை மிக கவனமாக கவனியுங்கள். You should be very particular that where God is speaking to you, you should be there. That's all. தேவன் உங்களிடத்திலே பேசுகிற இடத்திலே நீங்கள் போய் சேர வேண்டும், கவனிக்க வேண்டும். அது மாத்திரமே முக்கியமானது. How many of you agree with me that God is speaking to you in this conference? Raise up your hand. எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க தேவன் என்னோட இந்த கான்ஃபரன்ஸ் really whether God is speaking to you? கர்த்தர் உங்களோட யாரார் சொல்ல முடியுமா, என்ன கர்த்தர் என்னோட பேசுகிறார் இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா? Is it optional for you? Is it compulsory for you? இது முக்கியமானதா அல்லது வந்தால் வரலாம், இல்லை என்றால் பரவாயில்லை என்று போன்றதா? Some people will say, if the time permits, brother, if the leave applied is sanctioned, brother, if at all I am free, brother, means they cannot develop Mary mindset. இவனமாக சொல்கிறவர்கள் மரியாளுடைய மனநிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரதர், எனக்கு லீவ் அப்ளை பண்றேன், கிடைச்சா வரேன், நான் ஃப்ரீயா இருந்தா வரேன், எனக்கு டைம் இருந்தா வரேன் சொல்றவங்க எல்லாம் மரியாளுடைய மனநிலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து வேதத்தை கேட்பது அவர்களாலே கூடாது. It takes consistent effort to develop responding type generation. தொடர்ந்து நாம முயற்சி செய்வோமானால் மாத்திரமே மரியாளுடைய மனநிலையை பெற்றுக்கொள்ள ஒரு சந்ததியை நம்மால் உருவாக்க முடியும். Will it happen instantly, brothers? அது உடனே ஏற்பட்டு விடுமா? To raise up a generation like this, will it happen instantly? இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை ஏற்படுத்துவது உடனே மாறுமா? உடனே நடக்குமா? To change the people from Martha mindset to Mary mindset, it will take one day only. Is it one day only? மார்த்தாள் மனநிலையிலிருந்து மரியாள் மனநிலை கொண்டு வருவது ஒரே நாள்ல நடந்துருமா? உடனே நடக்குமா? நடக்காது. Is it one day process to change the reacting type Christians to responding type Christians? பாராட்டுகிற கிறிஸ்தவர்களிலிருந்து இதை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிகிற ஜெனரேஷனை உண்டாக்குவது ஒரே நாள்ல நடக்காது. நடக்குமா? நடக்காது. Is it possible to change them within one day? ஒரே நாளிலே இப்படியாக மனநிலையை மாற்றுவது impossible. சாத்தியமா? கூடாதே, முடியாதே. Realize it first of all. That's why we are conducting every month this conference, so that first of all we should become responding type. Then only we can help others also responding type. நாம் ஒவ்வொரு மாதமும் இதை ஏன் நடத்துகிறோம் என்றால் நாம் முதலாவது மாற வேண்டும், அதன் பின்பு மற்றவர்களை மாற்ற முடியும். By taking the Bible study, first benefit to whom? Who is the first beneficiary? இந்த வண்ணமான வேத பாடத்தை நாம் ஆரம்பிக்கும் போது முதலாவது பலன் அடைகிறவர்கள் யாருக்கு பலன் உண்டு? Yes sir. நமக்கு செல்ஃப் தான், நான் தான் முதலாவது பலன் அடைவேன். What you are saying, sir? How can you say, sir? Very good. Good answer you told. First of all, I will be benefited. You are telling like that. How? Please explain. நீங்க சொல்ல முடியும் நான் தான் முதலாவது பலன் அடைகிறேன் என்று சொல்ல.
1 minute, one by one. Yeah, I will give time for you. சொல்லுங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். Let him complete. Yeah. Ah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது முதலாவது நான் பலனடைகிறேன் என்றால் அது என்னுடைய மனநிலையை மாற்றி கர்த்தருக்குள்ளே இன்னும் திடமாய் விசுவாசமாய் நிற்க என்னை உதவுகிறது. Yes, sir. What do you say, sir? 1 minute, sir. Yeah. What is your answer? Who is the first beneficiary of taking the Bible study? யாரு வேத பாடக வகுப்பின் மூலமாக முதலாவது பலனடைவது? Tell, sir, what is your answer? உங்களுடைய சொல்லுங்க. You told no. You told just now no. ஐயா நீங்க Brother. Ha. Very good. Correct. He is telling that by taking the Bible study, it will help me to enlighten more inside of me. எனக்குள்ளே வேத வெளிச்சத்தை அதிகமாய் கொண்டு வருவது கர்த்தருடைய வசனம் Very முதலாவது. good. Brother, நான் அதை முதலாவது வாசித்து நான் பலன் பெறுகிறேன். Yes, sir. Very good. Got it. நான் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறேன், அது நிமித்தமாக மற்றவர்களுக்கும் அதை தீர்வு காண உதவி செய்கிறேன். Where do you say, brother? What do you say? Who is the first beneficiary? யாரு? Telugu చెప్పండి. Oh, brother is telling, if at all I understand only, I can help others to understand. நான் புரிந்து கொண்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும். How can you understand whether you understand or not? எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? How can you understand that you understand or not? మీకు అర్థమైందో లేదో మీకు ఎట్లా తెలుస్తుంది? எங்க நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும்? உங்களுக்கு அர்த்தம் ஆயிருத்தா இல்லையா? நீங்க வாசிக்கிற வேத பகுதி. Number 2. Okay, you are telling, but இன்னும் தெளிவா சொல்லுங்க. if you are not able to take the Bible study means you have a question that you didn't understand. நீங்க வேத வாசிப்பை நீங்க எடுக்கலனா அதனுடைய தெளிவு என்ன ஆகிறது என்றால் நீங்க இன்னும் புரிந்து கொள்ள முழுதுமா கர்த்தருடைய வார்த்தை என்பதுதான் அர்த்தம். If you take the Bible study, you will understand whether you understand or not. நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது தான் தெரிஞ்சுக்குவீங்க நீங்க அதை முழுமா புரிந்து கொண்டிருக்கீங்களா இல்லையா என்பது வெளிப்படும். Do you agree with me what I am saying? Hallelujah. If you take a Bible study only, you will exactly understand whether I understood or not. பைபிள் ஸ்டடி எடுத்தாதான் நமக்கு ஒரு பரிசோதனை. அது உண்மையிலே நான் அதை சரியா புரிந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதற்கான ஒரு அடையாளம் அதுல. Do you agree with me? புரியுதா? Don't neglect. Take the Bible study from now. பைபிள் ஸ்டடி இப்போதே ஆரம்பிங்க. வேத வாசிப்பு, வேத தியானம் மிக முக்கியமானது. We are encouraging every pastor to take at least one Bible study for one congregation wherever you are doing the ministry. எங்க நீங்க ஊழியம் செய்றீங்களோ அங்கே ஒவ்வொரு போதகர்களும் பைபிள் ஸ்டடி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மிக முக்கியமானது. You cannot take it casual. அதை நீங்க தயவு செய்து அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Because many people prefer to come to Sunday service but they will not prefer to come to Bible study. என்றால் அநேகம் ஞாயிறு ஆராதனைக்கு வருவார்கள், ஆனால் வேத பாட வகுப்புக்கு வரமாட்டார்கள். If they are interested only for Sunday service means you are encouraging them to be okay, it is okay to be in reacting type only. அவங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வேதத்தை வாசித்து போவாங்களேன்னா சரி பாராட்டுகிற கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான், பரவாயில்லை அதுவே போதும் என்று நினைச்சு கொள்கிறவர்கள் தான். If they come to Bible study only, they will turn into responding type Christians. அவர்கள் வேத வாசிப்பு அல்லது வேத பாட வகுப்புக்கு வருவார்களானால் மாத்திரமே அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை உணர்ந்து படித்து அதை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள். Do you agree with me? ஒப்புக்கொள்றீங்களா? Yes or no sir? Do you agree with me? ஒத்துக்கொள்றீங்களா இந்த காரியத்தை? That's why to sit at the feet of Jesus was very very important for Mary mindset. அதனாலே தான் தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வாசிக்க கேட்கிற ஒரு மனநிலை நமக்கு தேவை. Satan will make your schedule so busy in serving others but you will forget to serve yourself. சாத்தான் மிகவும் அநேக காரியங்களை வச்சு உங்களை குழப்பி மற்றவங்களுக்கு தான் ஊழியம் செய்ய உங்களை வைப்பானே தவிர உங்களுடைய சொந்த ஆத்துமாவுக்கான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களை அனுமதிக்கவே மாட்டான், தடை செய்வான்.
Forgive me. மன்னிங்க. Because of your ministry, because of your prayers, many others are getting benefited, but you pastors are losing in their life. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக மற்றவர்கள் பங்கு மிகுந்த பலன் அடையலாம். ஆனால் போதகர்களோ ஊழியர்களோ தங்களுடைய ஆத்மாவை தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Some pastors will openly tell me, brother, when we are praying, sir, when we are ministering, all others are getting results, but we are not getting results, sir. அவன் சொல்ற அநேக பாஸ்டர் சொல்றது என்னவென்றால், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது அது நன்மை உண்டாகிறது அவங்களுக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மை உண்டாகவில்லையே. Why? ஏன்? He neglected personal Bible study, personal altar. He didn't attend. Just like Mary mindset, he is only serving others. He is not serving himself first of all. அவர்கள் மார்த்தாளை போன்று எப்பொழுதும் தங்களுடைய காரியங்களை குழப்பமாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய அவருடைய தனிப்பட்ட பலிபீடம், ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம் இல்லாமல் இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கிறது. Mary mindset knows the importance of personal altar. மரியாளுடைய மனநிலை தேவனிடத்திலே போய் பலிபீடத்திலே நின்று அவரை சந்திப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருந்தாள். Then only we can raise up a generation called responding type Christians. அப்பொழுதுதான் நல்ல பதில் கொடுக்கிற ஒரு சந்ததியை நம்மாலே எழுப்ப முடியும் தேவனுக்காக. It requires some cost to be paid. அதற்காக விலைக்கரையம் நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். Don't think that it is casual. அது தயவு செய்து அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். How many of you think that it will happen automatic? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க தானாவே நிகழ்ந்து விடும் என்று சொல்லி? எத்தனை Do யாராவது you think that it will become automatic? It will be automatic that people will come to reacting to responding automatically? They will go back. It will not happen. இல்லையா? When you are particular for them to be part of the Bible study, then only they will change. இது தானாகவே நடந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறது தவறு. யார் இவனமான வேத பாட வகுப்புக்கு வருகிறார்களோ அவர்கள்தான் மாற்றத்துக்குள் மாற முடியும். That's why we are raising up mentors in every city in India so that they will start Bible study at their places. அதனாலே தான் இந்தியா முழுவதிலும் இவனமான போதகர்களை நாங்கள் எழுப்புகிறோம். அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வேத பாட வகுப்பை ஆரம்பிக்க வேண்டும், நடத்த வேண்டும். Then only they will know how to respond to the word of God. அதன் பின்பு அப்போதுதான் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளமாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். Otherwise they will say only we are excited, very nice message, but no results in their life. இல்லைன்னா என்ன சொல்லுவானா, நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க, அருமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாராட்டி விட்டு போய் விட்டார்கள், தவிர அப்படியே வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. They will say, pastor, very nice message, pastor, thank you, God bless you, nice message. The pastor also feel very high. அந்த நேரத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நல்ல செய்தியை கொடுத்தீங்க, அருமையா இருந்தது சொல்லிட்டு பாஸ்டர் தான் பாராட்டுவார்களே தவிர அதனால ஒரு பலனும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வாழ்க்கையில ஒன்றும் இருக்காது. Pastor is deceived, people are also deceived. அவர்களும் பாஸ்டரும் ஏமாந்து போவார், அவர்களை பின்பற்றுகிற தேவ மக்களும் ஏமாந்து போவார்கள், சபையினரும் ஏமாந்து போவார்கள். Forgive me. நீங்க என்ன? By doing like this, are you helping Satan or are you destroying the works of the devil? நீங்க இந்த வண்ணமா செய்வதனாலே நீங்க சாத்தானுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? உதவி செய்றீங்க. Why the church is there on the earth now? ஏன் தேவனுடைய சபை Why the church is existing on the earth now? பூமியிலே தேவனுடைய சபை ஏன் கட்டப்பட்டு வருகிறது, ஏன் இருக்கிறது? Please show the reference, see the reference. பாருங்க இதனுடைய 1 John 3:8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John 3:8. யோவான் முதலாம் நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். All of you read that second part, sir. Second part, what is that, sir? பிசாசின் கிரியைகளை For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. ஆமென். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். Are you serious? Jesus Christ came for that purpose. Now Jesus Christ gave that work to the church on the earth. இயேசு கிறிஸ்து இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. இப்பொழுது அந்த வேலையை யார் செய்ய வேண்டும்? சபை செய்ய முடியாது அவர் எதிர்பார்க்கிறார். Correct or not, sir? இல்லையா?
For this purpose. Works of the devil. Amen. So the purpose of every pastor, the purpose of every leader, minister should be very, very clear. You should destroy the works of the devil in your life and in the people life where you are coming, where you are ministering. இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டு ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு போதகரும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் சத்துருனுடைய சாத்தானுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் மக்களுடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தும் அழித்து போடவே நம்மை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். How many have agree with me? All the health problems, relational problems, financial problems are all the work of the devil. எல்லா விதமான பிரச்சனைகள், நோய் மற்றும் பண பிரச்சனைகள், பல விதமான உறவு முறையிலே வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். How many have agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? How can you solve, brother? Correct answer, correct question. நல்ல கேள்வி. எப்படி இதை நாம மாற்றுவோம்? எப்படி தீர்வு காண முடியும்? You should come to attend the conference. That's why you should take the Bible study. Then only things will be revealed to you. அதனால தான் இவனமான கான்ஃபரன்ஸ் வந்து புரிந்து கொண்டு நீங்கள் வேத பாட முறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் இதில் முன்னேறி செல்வீர்கள். Conducting birthday meetings, conducting anniversary meetings, conducting cottage prayers will not destroy the works of the devil. சில விதமான வாராந்திர வீடு ஜபமோ அல்லது பர்த்டே கூட்டமோ அல்லது திருமண நாள் கொண்டாடுதலோ எந்த விதமான தீர்வை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராது. People and pastors are too busy in conducting anniversaries, birthday meetings, special meetings, Thanksgiving meetings, but not destroying the works of the devil in the lives of the people. போதகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பலவிதமான ஜெப கூட்டங்களுக்கு அதிலே அவர்கள் முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் தவிர வேத பாட வகுப்பை அவர்கள் எடுப்பதே இல்லை, அவர்கள் நடத்துவதும் இல்லை. What is important for you? எது முக்கியமானது உங்களுக்கு? To conduct meetings are important or to destroy the works of the devil important? விதமான கூட்டங்களை ஏற்படுத்துவதா அல்லது தேவனுடைய காரியங்களை அழிப்பது முக்கியமா? Raise up your hand now, close your eyes and pray now. இப்போது கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். Lord, I will be standing to destroy the works of the devil in my life and the lives of the people in my congregation. கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் மற்றும் என்னுடைய சபையில் இருக்கிற மக்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சத்துருவின் கிரியைகளை அழிப்பதே நீர் என்னுடைய முக்கியமான வேலை. Take it serious, don't take it light. அது தயவு செய்து நீங்க அப்படியே அலட்சியம் பண்ணி விட்டு விட வேண்டாம். Yesterday I just spoke with some of the people. Many ladies, many sisters, their lives are destroyed in Bangalore. நேற்று நான் சில சகோதரரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய அநேக சகோதரருடைய வாழ்க்கை பெங்களூரிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Satan has devastated, destroyed, looted their health, looted their money, looted their relationships. Lot of problems for the people. அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்ப்பது என்னவென்றால் அவருடைய பணத்தை கொள்ளையிட்டிருக்கிறான், அவருடைய சுகத்தை கொள்ளையிடுகிறான், அவருடைய உறவு முறைகளை கொள்ளையிட்டு எல்லா காரியங்களிலேயும் அழிவை கொண்டு வந்திருக்கிறான் பிசாசானவன். அதை நான் I cried so much in my spirit by seeing the problems, by seeing destruction in the lives of the people. என்னுடைய ஆவியிலே இவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அநேக விதமான இழப்புகளை பூரணமாய் உணர முடிந்தது. My dear pastor and leader who is living in Bangalore, are you really serious to see that destruction of the works of the devil should happen in your church and your ministry or not? என்னுடைய அருமையான ஊழியர்களே, போதகர்களே, உங்களுடைய சபையிலே சாத்தானவன் நடத்தி கொண்டிருக்கிற இவனமான அழிவை உங்களாலே உணர முடிகிறதா, பார்க்க முடிகிறதா? God is challenging you. If at all you are my son of God, just like what I did, you must do in your life and you must do in the lives of the people. தேவனுடைய குமாரனின் வருதலின் முக்கிய நோக்கத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சபையினுடைய வாழ்க்கையிலேயும் நடந்து போய் கொண்டிருக்கிற அழிவை மாற்றுவீர்கள், அவனுடைய காரியங்களை அழித்து போடுவீர்கள். How many of you believe that you are also son of God? எத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய குமாரனாக I am also son of God. எத்தனை பேர் நீங்கள் I am also son of God. Amen. You are not simply a believer. நீங்கள் ஏதோ சாதாரண விசுவாசிகள் மாத்திரமல்ல. Many people are not getting this point. அநேகர் இதை உணர்ந்து கொள்வதில்லை. Last time also I told, கடந்த முறை கூட நான் இதை சொல்லி இருக்கிறேன். Please make sure that you will understand this correctly. நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். By sowing the seed of tomato, what will come out? தக்காளி விதை வச்சா என்ன வரும்? தக்காளி செடி தான் வரும். By sowing the seed of lady finger, what will come out? வெண்டைக்காய் தான் சொல்றேன். By sowing the seed of brinjal, what will come out? கத்திரிக்காய் வச்சா கத்திரிக்காய் தான் வரும்.
by sowing the seed of Jesus Christ, what should come out? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விதைப்பீர்களானால் எது வரும்? கிறிஸ்துவின் வல்லமை That's all. That's all. வெளிவரும். We are born of word of God. நாம் தேவ வசனத்தின் மூலமாக ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். Don't stay in the lifestyle of only believer, believer, believer. No. நான் விசுவாசி 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 என்ற அதே ஜீவனத்திலே நீங்கள் பார்க்க இருந்து விட வேண்டாம். Get this point. How many of you are agreeing with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Some people will say, how can we compare with Jesus Christ and myself? சில யோசிப்பாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? The purpose of God is to raise up more people like Jesus Christ. கர்த்தருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவை போல தன் குமாரனின் சாயலுக்கு ஒப்பான மக்களை எழுப்ப வேண்டும். Why did he send on the earth? அவரை அனுப்பினார் உலகத்துக்கு. So that Jesus Christ took my place of sinner and he gave his place of sonship. அவர் வந்து குமாரன் தன் நமக்கு பாவிகளாகிய நமக்கு அவர் இடத்தை கொடுத்து நாம் அவருடைய இடத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. Correct or not? உண்மையா இல்லையா? But many people, many pastors are thinking that still we are sinner, 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 sinner. அநேக போதகர்கள் ஊழியர்கள் நினைக்கிறார், நான் பாவிதான் இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். Why are you thinking like that? ஏன் அந்த வண்ணமான Because யோசனை? you didn't study the Bible properly. நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்காதனால தான். You didn't have the right interpretation of the word of God. நீங்கள் இதை கர்த்தருடைய வசனத்திலே என்ன சொல்கிறது என்பதை உணரவில்லை. That's why. அதனாலே தான். Please start the Bible study so that you will develop right understanding of the word of God. உடனே வேத பாடவகுப்புகளை ஆரம்பியுங்கள். அதன் மூலமாக நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வீர்கள். Yes or no, sir? இல்லையா? So far I have conducted 400 conferences throughout India. இந்தியா முழுவதிலும் 200க்கும் மேற்பட்ட கான்ஃபரன்ஸ் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், நடத்தி இருக்கிறேன். Thousands of pastors and leaders were trained. அநேக ஆயிரக்கணக்கான பாஸ்டர்களும் ஊழியர்களும் அதன் மூலமாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். But who is the first beneficiary? ஆனால் இதனாலே முதலாவது பலன் யாருக்கு உண்டு? Myself. எனக்கு தான் என்று சொல்கிறார். I know how much I have grown in my life. எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு போதிப்பதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். As you teach others, as you help others, you will learn more and more. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு போதிக்கும் போது நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். How many agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? What we are teaching is out of the spirit of revelation, not just understanding. நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தேவன் கொடுத்த வெளிப்பாட்டினாலே நாம சொல்லுகிறோம், அது வேறு விதமாக அல்ல. Do you know what is meant by fountain? உங்களுக்கு தெரியுமா? Fountain. Water. நீரூற்று. Water. Fountain. Correct? நீரூற்றுனா என்ன? So at first if at all you see any fountain, how much water will you see there? அந்த இடத்துல பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி இருக்கும்? At first how much water will be there, sir? அதேமோ little only. But as you take out water and supply, what will happen? It will increase. Keep coming. Keep coming. That means what should you do? We must keep giving. Tell others once again. Tell others. மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க whatever that God is making you to learn, whatever God is making you to learn in this conference, share with others. Tell others. தேவன் இந்த இடத்திலே நீரூற்றை உங்களுக்கு கொடுக்கிறார், அதே மற்றவங்களுக்கு கொடுங்க. What will happen? என்ன நடக்கும்? What will happen? இன்னும் வரும். New fountain will evolve in your life. புதிய நீரூற்று பிறக்கும். New revelation will evolve in your life. புதிய வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வரும். Then you will never be out of supply. அதனாலே நீங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் குறைவுபட்டு போகவே மாட்டீர்கள். நிறைவாய் இருப்பீர்கள். I'm not criticizing. நான் யாரையும் குறை கூறவில்லை. But some pastors are not maintaining the fountain. ஆனால் இந்த நீரூற்றை சில போதகர்கள் வந்து பராமரிப்பதில்லை. They are only maintaining tank. அவர்கள் டேங்க் மட்டும் தான் சேர்த்து வைக்கிற அந்த நீர். Tank what will happen after some time? Tank water will go, then tank is empty. என்ன நடக்கும்? டேங்க்ல கொஞ்ச நேரம் நம்ம அந்த அதுக்கு தண்ணி எல்லாம் செலவழித்த பின்பு அது வீணா. Pastor is empty. பாஸ்டரே எம்டியா இருந்தா people also empty. ஜனங்களும் ஒன்றுமில்லாமல் போவார்கள். That's why people will leave your church. அதனால்தான் மக்கள் உங்களுடைய சபை விட்டு வெளியே. That's why some pastors close their churches and ministries. அதனால்தான் உங்களுடைய ஊழியங்களை சபைகளை
மூடிக்கொண்டு போகிறார்கள் போதகர்கள். If the fountain is formed inside of you, you cannot close your ministry. உங்களுக்குள்ளே தேவனுடைய நீரூற்று சுரந்து கொண்டே இருக்குமானால் Amen. Agree with me? சபையை ஒருபோதும் Amen. Agree with me? Amen. If you listen like Mary at the feet of Jesus Christ, every day whatever you are receiving the word of God will give life inside. நீங்கள் மரியாதை போல கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பீர்களானால் உங்களுக்குள்ள இருந்து நீரூற்று புரட்டு கொண்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். Do you want that life? அந்த வண்ணமா ஜீவ ஊற்று. Yes or no? Amen. What God is speaking to you will give life first of all to you. தேவன் கொடுக்கிறது அந்த நீரூற்றானது ஜீவனை உங்களுக்குள்ளே முதலாவது கொண்டு வரும். How many want that life? அந்த ஜீவன் எத்தனை பேருக்கு வேண்டும்? If you have life only, you can share that life to others. அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கும்போது மாத்திரமே மற்றவர்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கிற போது எத்தனை That is ministry. That is ministry. அதுதான் If you don't have life, what ministry you will do, brother? உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றால் என்ன ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும்? Amen. Agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Take it serious. மிக கவனமா இதை கவனிங்க. இது மிக முக்கியமான காரியம். Don't attend all meetings. எல்லா கூட்டங்களையும் போய் அட்டெண்ட் பண்ணல பிரயோஜனம் இல்லை. Make it a point where God is speaking to you. எந்த இடத்துல தேவன் உங்களோடு பேசுகிறாரோ அங்கே போங்க. There only life will begin first of all within you. அங்க மாத்திரமே ஜீவ ஊற்று உங்களுக்கு இருந்து முதலாவது புறப்படும். Then you can start the Bible study and help others also to find life in Christ. வேத பாட வகுப்பை अनेक இடங்களில் ஸ்தாபித்து அங்கு ஜீவ ஊற்றை கொடுங்கள். That's why we are recording all the sessions. We are teaching you so that you can revisit and see the video, so that you can help others to teach and help them to take Bible study, so that they will also understand whatever you are understanding now. அதனாலேதான் இவனமான காரியங்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்து பல காரியங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை போதிக்க இது உதவியா இருக்கும். How many of you agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? Don't take it light. This meeting, don't take it light. சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. I am very concerned about Bangalore. That's why I'm coming Bangalore. நான் பெங்களூர் பட்டணத்தை குறித்து மிக கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். அதனால தான் திரும்ப பெங்களூருக்கு வந்து கொண்டிருக்கிறேன். No problem about the number, but are you there one of them or not is the point. நீ எத்தனை பேர் வரீங்களோ அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இங்கு செய்ய மென்டர்களில் நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். Yes or no? Amen. According to Genesis chapter 12 verse number 2, open the Bible. According to Genesis chapter 12 verse number 2. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். Yes sir. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. Number 1 only, that point only, please read it. Yes sir. உன்னை ஆசீர்வதித்து. Number 1 only first point. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. I will make you a great nation. Great nation. That means what? What do you understand, sir? என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதுல? What do you understand, sir? Please tell me. சொல்லுங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் அல்லது அப்படிதான் இருக்கும். For how many people God is telling that? எத்தனை பேருக்கு தேவன் அதை சொல்றார்? For how many people God is telling there? எத்தனை பேருக்கு சொல்லுகிறார்? How many people God is telling that, sir? எத்தனை பேர் இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் Only one person God is telling, sir. ஒருத்தருக்கு தான் சொல்றார் அங்க. And I will make of thee a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். God is looking for that one person here also. இங்க இருக்கிற ஒருவரை குறித்து தேவன் பார்த்து, those who can understand like that, you can bring out great nation for God in Bangalore. நீங்கள் ஒருவரா இருந்தாலும் கூட கர்த்தருக்காக ஒரு பெரிய wherever God has ஜாதியை கொண்டு வரவங்களால கூடும். Through mentors conference you will train yourself, through Bible studies you will train others to become a great nation. இந்த மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக உங்களை நீங்கள் பயிற்றுவித்துக் கொண்டு அதன் பின்பு வேத பாட வகுப்புகள் மூலமாக அநேகரை தேவனுக்காக நீங்கள் பெரிய ஜாதியாய் மாற்றலாம். Correct or not? You will raise up reacting type generation or responding type generation. நீங்கள் இவனமாக பதில் கொடுக்கிறவர்களா அல்லது உணர்வு பூர்வமானவர்களா கொண்டு வர முடியுமா? Say loudly. நல்ல பதிலை கொடுத்து
மாறுகிறவளை சந்ததியை நம்ம உருவாக்குவோம். Then only people outside the church will come inside the church. அப்பொழுதுதான் வெளியே இருக்கிறவர்கள் சபைக்குள்ளே வர முடியும். Why the people outside the church are not coming to inside the church? You tell me. வெளியில் இருக்கிறவர்கள் சபைக்குள்ளே வராமல் இருக்கிறார்கள். You tell me, sir. சொல்லுங்க, அதுக்கு என்ன காரணத்தினால? Only members who are belonging to your church only are coming every Sunday. Why not the other people outside the church are not coming? ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அங்கத்தினர்கள் மாத்திரம் தான் வராங்க, மற்றவங்க வரதில்லை. ஏன்? We are not properly feeding. Okay. ஆத்துமாக்களுக்கு நல்ல ஒரு போஜனம் கொடுப்பதில்லை. Samaria woman story, you know? Samaria woman. சமாரிட்டன் woman, சமாரியா பெண்ணை ஸ்திரியை குறித்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. Samaria woman attended the conference and Bible study with Jesus Christ exactly at that time in the afternoon where exactly she needed. Yes or no? ஆமென். சமாரியா ஸ்திரீ இயேசுவினுடைய கான்ஃபரன்ஸ்ல மத்தியான வேளையில தேவையான எந்த நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்துல வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. She has Martha mindset or she has Mary mindset? Mary mindset. She should have told, no sir, I have no time sir, I will go, I just came to drink water and just get water and go. Did she say like that? இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கலாம், வேணா சார் டைம் இல்லை, இப்போ நான் உடனே தண்ணி எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அவ சொன்னால அந்த மாதிரி சொல்ல. She sat at Jesus and interacted with him and cleared all the doubts correctly. அவள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து இயேசுவினிடத்திலே தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூறி கேள்விகள் எல்லாம் சொல்லி அதற்கான பதிலை கண்டு கொண்டு போனாள். Correct or not? உண்மையா இல்லையா? That means she got cleared all her doubts or not? அவளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்ததா இல்லையா? She became so bold that she went into the village and outsiders came to Jesus Christ. அவள் அவ்வளவு தைரியத்தை பெற்றுக்கொண்டு அவள் வெளியே ஊருக்கெல்லாம் போய் ஊர்ல இருக்கிற ஜனங்களிடத்தெல்லாம் சொல்லி அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தாள். Is Samaria woman is responding type Christian or reacting type Christian? அவள் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவள்? ரியாக்ஷன் கிறிஸ்டியனா? Reacting type Christian or responding type Christian? Responding type Christian. ஆமென். நல்ல பதில் சொல்லுகிற ஒரு சமாரிய பெண். Responding, that's why she was able to go and bring others. அதனால தான் அவள் போய் மற்றவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வர முடிந்தது. That's why we are telling brothers and sisters, if you start a Bible study, you will raise up responding type Christians so that they will bring others into your church. அதனால தான் இவனமான வேத வாசிப்பு முறையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் செய்வீர்களானால் அவர்கள் நீங்கள் போதிக்கிற மக்கள் போய் அநேக மற்றவர்களை தேவனிடத்திலே கொண்டு வருவார்கள். அவர்கள் சபைக்குள்ளே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். Don't think that other church members are coming to you, you are satisfied. No, new members should come to your church who are not going to any part of the church earlier. வேற சபை மக்கள் உங்களுடைய சபைக்கு வராங்க, அதை வச்சு நீங்க திருப்தி பற்ற வேண்டாம். புதிய மக்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியம், அதுதான் உண்மையான correct or not? ஒரு பெருக்கம். ஹalleluya. If you make your church member responding type, they will only bring their circle to the kingdom of God. நீங்கள் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற மக்களை எழுப்பி அனுப்புவீர்களானால் அவர்கள் சென்று